மீனுங்க எப்படி டிம்கி கொடுத்து ஃப்ரீஸான ஐஸ் கட்டி குளத்துக்கும் ரிவருக்கும் அடியில் எப்படி கோளாராக வாழுதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டென்சிட்டியை லைட்டாக சைட் அடிச்சுட்டு வருவோம். ஒரு டப்பு பன்னி மூத்திரத்தில் பன்னி கறி வச்சோம்னா கறி கீழே போகும், தண்ணி லைட்டாக மேலே வரும். ஏன்னா டென்சிட்டி காரணமாக கறிக்கு டென்சிட்டி ஜாஸ்தி கீழே வரும், யூரினுக்கு டென்சிட்டி கம்மி, அதனால் மேலே இருக்கும். வாட்டரோடைய மேக்ஸிமம் டென்சிட்டி 4 டிகிரி செல்சியஸில் தாங்க இருக்குது. இப்போ 4 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே நம்ம தண்ணியோடைய டெம்பரேச்சரை குறைச்சோம்னா தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகி ஐஸ் கட்டியாக மாறும். எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால ஜெட்டி கிட்டிலாம் டைட் ஆகி விரியும் மூச்சு நமக்கு வந்து டென்சிட்டி கம்மியாகும். அதனால தான் தண்ணி மேலே எப்போவுமே ஐஸ் கட்டி மிதக்கும். கரெக்டாக 4 டிகிரி செல்சியஸ் இருக்கிற ஐஸ் ஆகாத தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே போயிடும் பிகாஸ் ஆஃப் மேக்ஸிமம் டென்சிட்டி. அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி எதனா ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்துட்டு மேலே வந்துடும், ரிவருக்கு மேலே. அதனால தான் கீழே 4 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீனுங்க எல்லாம் போலார் பியர் கண்ணில் மாட்டாமல் அசால்ட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. இதே பிடிச்சினா ஒரு லைக் கொடுங்க. இது போல் பல சயின்டிஃபிக் ரகசியங்களை ஃபன்னாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.